இல்லைங்க, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுருச்சு. ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு. கட்டாயமாக ஸ்கூல் ஐடி கார்டுல சாதி பேர் போட சொல்ல மாட்டோம் மாட்டோம் மாட்டோம். சாதிகள் இல்லையடி பாப்பா என்பதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசுடைய கொள்கை. அது அவர் சொல்ல வந்தது என்னன்னா, முன்னாடி எல்லாம் அந்த பேப்பர்ல தருவாங்க, அது வந்து மிஸ்பிளேஸ் ஆகும், வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடும். அது காகிதம் இல்லாம அட்டையில வந்து வர்றதுக்கான அந்த முயற்சிகள் போதே தவிர அடையாள அட்டை ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் சாதிக்கு சம்பந்தமே கிடையாது என்பதை உங்கள் மூலமாக தெளிவுபடுத்துகிறேன். எனவே சாதிகள் இல்லடி பாப்பாங்கிறது தான் நம்ம ஸ்டாண்டு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் நம்மளுடைய ஸ்டாண்டு. கட்டாயமாக ஸ்கூல் பசங்களை இந்த மாதிரி சாதி பேர் சொல்லியெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம் என்பதை தெரியப்படுத்திருக்கிறோம். அண்ணனும் அதை பத்தி தெளிவுபடுத்தி ஒரு அறிக்கை தரேன்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களே வந்து கடுமையா விமர்சனம். அதாவது மதிப்பிற்குரிய தோழர் சி மகேந்திரன் கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு விலகிவிட்ட போதும் கம்யூனிசத்தை விட்டு இன்னும் விலகல. மதிப்பிற்குரிய தோழர் முத்தரசன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு விலகலனாலும் கம்யூனிசத்தை விட்டே அவர் விலகிவிட்டார் ஒரு சந்தேகம் வருது. அவருக்கு பிடித்த ஒரு தலைவரை பத்தி அவருக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கலாம். அதற்காக மாண்புமிகு ஒரு மரியாதைக்குரிய ஒரு முதலமைச்சர் அவர்களை ஒப்புமை செய்வதே தவிர தனிநபர் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு இருப்பதுதான் அரசியல். இப்ப எங்களே பாத்தீங்கன்னா நாகரிக அரசியலில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே சின்ன பசங்க, புது ஆளுங்க தான். ஆனா சட்டமன்றத்தில் எப்படி மாண்போடு நடந்து கொண்டோம், நாகரிகமா நடந்து கொண்டோம், ஏச்சும் பேச்சும் வந்தபோது கூட நாங்கள் அத்தனை நாகரிகமா நடந்து கொண்டோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம். அப்ப எங்களை பார்த்து கூட மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கத்துக்கணும். ஒருமையில அவனே ஏய் என்று குரல் கொடுத்த போது கூட அது சட்டப்பேரவையினுடைய மாண்பு கருதி அந்த பேரவைத் தலைவர்கிட்ட சுட்டிக்காட்டணுமே தவிர ஒருபோதும் அநாகரிகமான சொற்கள் நாங்க சொல்ல மாட்டோம். அப்ப எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து அந்த சார்பு தன்மை இல்லாம சொந்த சுய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த பீப்புள்ஸ் மேண்டேட்டை நாம கண்டிப்பா மதிக்கணும். ஏன் ஐயா பே சண்முகம் ஐயா அவர்களை குறித்து முரசொலியில மிக மோசமா எழுதுறாங்க. சிந்துபாத் கதையா சண்முகம் ஐயா கதை? சண்முகத்தின் உண்மை முகம் 1, 2, 3 போட்டு மிக கேவலமா எழுதுறாங்க. அதை பத்தி என் தோழர் முத்தரசு வாயை திறக்கல. பே சண்முகமும் சி.வி. சண்முகமும் ஒண்ணுன்னு எழுதுனாங்க. அதை பத்தி தோழர் முத்தரசன் ஏன் வாயை திறக்கல? அப்ப சி சண்முகம் என்பவரை திட்டுறதுக்கு ஒப்புமை பண்ணுவீங்களா? அவங்களோட கூட்டணியில இருந்தீங்களா? அப்ப அதை பத்தி ஐயா எதுவுமே சொல்லல. அப்ப ஜனநாயகத்துல ஆக்கப்பூர்வமான விமர்சனம் நாங்க வரவேற்கிறோம். அதை எடுத்துக்காட்டு தமிழ்நாடு சட்டமன்றம் ஏன்னு திட்டும் போது கூட நாங்க பொறுமையாக இருந்தோம். அதை சுட்டி காமிச்சமே தவிர எங்களுக்கு கருத்து தான் முக்கியம். ஆனா இது மாதிரி சுய விருப்ப வெறுப்புகளுக்கு வந்து அவங்க இடம் தரக்கூடாது என்பதை உங்கள் மூலமாக நாங்க தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.